Hi friends, happy to see you again. நீங்கள் SIP பண்ணலாம், இல்லை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆர்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆர் நான் சொன்ன ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று ப்ராடக்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நத்திங் ராங் இன் தட். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நான் பார்க்குறேன். சேலரி ஸ்டாப் ஆன பிறகு உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்ரி மந்த் சேலரி கொடுக்க ரெடியாக இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேற, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறதுங்கிறது வேற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிபிஎஃப் இருக்கு, என்பிஎஸ் இருக்கு, சம்மோ என்னோட ரிட்டையர்மெண்ட் மேனேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் சம்ஹவ் அப்படிங்கிற வேர்டே இருக்கக்கூடாது. மேத் பேஸ்டா, கால்குலேஷன் பேஸ்டா, நம்பர் பேஸ்டா இருக்கணும். ஏன்னா ஒர்க்கிங் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா இதே மிஸ்டேக்கை ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஆச்சுன்னா கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான டைம் இருக்காது. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 4 இம்பார்ட்டன்டான ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டடான சப் டாபிக்ஸும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆயிடுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 crore போதுமா, 3 crores போதுமா, 5 crores போதுமா, எது என்னோட ரிட்டையர்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஏன் கஷ்டப்படுறாங்க அதை பத்தியும் பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய பேர் டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சு ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. இந்த 4 டாபிக்ஸும் நம்ம டச் பண்ண போறோம் இந்த வீடியோல. உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும், என்னோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எங்களோட வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் கொடுங்க. எங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டேவா இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் ஸ்டே கனெக்டட் வித் அவர் டீம் அண்ட் யூ கேன் கிரியேட் தி ஃப்ரேம்வொர்க் ஃபார் யுவர் செல்ஃப். பிஃபோர் மூவிங் ஆன், இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு சில தாட்ஸ் ஆர் இன்சைட்ஸ் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஆர் நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். எஸ்ஐபி பண்றீங்களா? நல்லது. ஆனா அந்த எஸ்ஐபி உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோலோட லிங்க் ஆயிருக்கா செக் பண்ணிக்கோங்க. இபிஎஃப், பிபிஎஃப், என்பிஎஸ் பண்றீங்களா? நல்லது. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதுல இருந்து எனக்கு எவ்வளவு மந்த்லி இன்கம் வருங்கிறத கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? தேர்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, நல்லது. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அது சஃபிஷியண்டா இருக்கா யோசிக்கணும். என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரொம்ப நல்லது. அது இன்கம் கொடுக்குமா இல்ல அது மெயின்டெனன்ஸ் ஹெடேக்கு கொடுக்குமா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்? இதை நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கிளியரான ஆன்சர் இல்ல அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் இன்னும் ரெடியா இல்லைன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். இப்போ 2 பேர் இருக்காங்க, பர்சன் ஏ, பர்சன் பி. பர்சன் ஏ 25,000 rupees மந்த்லி எஸ்ஐபி பண்றாரு, பர்சன் பி 50,000 rupees மந்த்லி எஸ்ஐபி பண்றாரு. இவங்க 2 பேர்ல யார் ரிட்டையர்மெண்ட்க்கு ரெடியா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்ட் பீப்புள் வில் சே பர்சன் பி. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த நம்ம பண்ற எஸ்ஐபி மட்டும் தீர்மானிக்கிற ஒரு ஃபேக்டரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அப்போ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் தீர்மானிக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். ரிட்டையர்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஏஜ், எக்ஸ்பென்சஸ், எக்ஸிஸ்டிங் கார்பஸ், லோன், ஹெல்த், இன்ஃப்ளேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து தான் நம்ம எவ்வளவு எஸ்ஐபி பண்ணினா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்குங்கிறது அதை வச்சு தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு 2 கோடி ரூபாய் கார்பஸ் இருந்தா போதுங்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு 5 கோடி ரூபாய் கார்பஸ் இருந்தா கூட போதாதுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட கமிட்மெண்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும், பிளஸ் அவரோட எக்ஸ்பென்சஸ் டிஃபரெண்டா இருக்கும் அண்ட் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்போ செகண்ட், எனக்கு 1 crore போதுமா, 3 crore போதுமா, 5 crore போதுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கூட வரலாம். ரொம்ப பேர் நினைப்பாங்க எனக்கு 1 crore இருந்தால் எனக்கு ரிட்டையர்மெண்ட் சேஃப், எனக்கு மந்த்லி 1 lakh தான் எனக்கு மந்த்லி இன்கம் தேவை என்னோட எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதுக்கு. ஸோ நான் 12% வித்ட்ரால் பண்ணனா, நான் அக்குமுலேட் பண்ணியிருக்க 1 crore நான் மந்த்லி 1 lakh மாதிரி வித்ட்ரா பண்ணனா என்னோட ரிட்டையர்மெண்ட் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. 1 crore எமோஷனலா பெரிய அமௌண்ட் தான், ஆனா மேத்தமெட்டிக்கலா நீங்க செக் பண்ணணும் இல்லையா? அதுக்குள்ள தான் இப்போ வரப்போறேன். நான் சொன்ன மாதிரி நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்க கையில இப்போ கார்பஸ் 1 crore இருக்கு, நீங்க மாசம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் இப்போ 1 lakh அண்ட் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாங்கிற மாதிரி நீங்க வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா நீங்க மறக்கிற இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இங்க இருந்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இன்னிக்கார 1 lakh உங்களுக்கு 2.5 லட்சமா மாறும் எக்ஸ்பென்சஸ். அப்போ உங்களோட கேபிட்டல் கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பஸை பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த 5 நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அது என்னலாங்கிறது நான் 1 by 1 சொல்றேன். கரண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைல், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் எக்ஸிஸ்டிங் கார்பஸ் என்ன, பிளஸ்
ஃபியூச்சர் எஸ்ஐபி என்ன அக்குமுலேட் பண்ண போறீங்க. இந்த 5 நம்பரையும் போட்டால் தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கேப் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வயர்ட் கார்பஸ் 5 crores, நீங்க ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதில் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 3 crores தான் நீங்க ரீச் பண்ண முடியுது அப்படின்னா 2 crores உங்களோட கேப். அந்த கேப்பை நான் ஃபில் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். கேப் 40 இயர்ஸ்ல தெரிஞ்சதுன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். 58வது வயசுல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேர்ட் பாயிண்ட், நல்லா ஏர்ன் பண்றவங்க கூட ஏன் ரிட்டையர்மெண்ட் டைம்ல கஷ்டப்படுறாங்க? பிகாஸ் இன்கம் வேற, வெல்த் கிரியேஷன் வேற. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல சரியா. 3 லட்ச ரூபாய் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்றவங்க கூட ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா 1 lakh ஏர்ன் பண்றவங்க ரிட்டையர்மெண்ட்டை பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ரெடியா பர்சன் ஆயிடுவாங்க. டிஃபரன்ஸ் இன்கம்ல இருந்தாலும் மேஜர் டிஃபரன்ஸ் எங்கன்னா டிசிப்ளின்ல தான். ஹை ஏர்னர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல சேலரி ஏற ஏற ஏத்திக்கிட்டே போயிடுறாங்க. இன்கம் ரைஸ் ஆகும்போது லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது, இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகுது, டிராவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் சேமா அதே ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல. சேலரி வரும், எக்ஸ்பென்சஸ் போகும், இஎம்ஐ போகும், தென் ரிமைனிங் மணியை இன்வெஸ்ட்மெண்ட்காக அலோகேட் பண்றாங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் மணியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ரொடக்ட்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மிச்ச பேலன்ஸ் உள்ள மணியை தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ணணும். நாலாவது, டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். 15 ஃபண்ட் வச்சுட்டு 20 ஃபண்ட் வச்சுட்டு எங்க கிட்ட போர்ட்ஃபோலியோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வர இன்வெஸ்டர்ஸ் நாங்க நிறைய பேரை பார்க்குறோம். இந்த போர்ட்ஃபோலியோலாம் பார்க்கும்போது காமனா நாங்க அப்சர்வ் பண்ற சில விஷயத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன். சேம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லா போர்ட்ஃபோலியோலும் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி டாப் 10 ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கும். ஃபண்ட் நேம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா கம்பெனிஸ் சேமா இருக்கும். ஒருத்தட்ட 15 ஃபண்ட் இருக்கலாம், ஆனா ஹோல்டிங்கை செக் பண்ண எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும்னா growthக்காக நான் என்ன ஃபண்டை வச்சிருக்கேன், ஸ்டெபிலிட்டிக்காக என்ன ஃபண்டை வச்சிருக்கேன், எமர்ஜென்சிக்காக நான் என்ன ஃபண்டை வச்சிருக்கேன், இன்கம்காக நான் என்ன ஃபண்டை வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிரிச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு ஃபண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்குன்னா அந்த ஃபண்டு என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த ஃபண்டை நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு ஹை டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்குமே ஈஸியா மைண்டை வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ற எல்லா வியூவர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பேரு ரிட்டையர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிக்வயர்ட் கார்பஸ். உங்களுக்கு எவ்வளவு கார்பஸ் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணுங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட். எனக்கு மினிமம் 6 months ஆகுது என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நான் எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கேனாங்கிறத பார்க்கணும். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். என்னோட டேர்ம் பிளான் அடிக்குவேட்டா இருக்கா, ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அடிக்குவேட்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அலைன்மெண்ட். என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ரோல் பிளே பண்ணுதா, ஒரு கோலுக்கா நான் மேப் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற அந்த அலைன்மெண்ட்டை செக் பண்ற ஒரு விஷயம் தான் ஐ. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அண்ட் ரீபேலன்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுங்க. உங்களோட கோல் மாதிரி இருக்கும், உங்களோட இன்கம் லெவல் மாதிரி இருக்கும், உங்களோட எக்ஸ்பென்சஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ற மாதிரி பாருங்க. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸிட் அண்ட் வித்ட்ராயல் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா எனக்கு மந்த்லி இன்கம் எங்கேருந்து வரப்போகுது, பக்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஷார்ட் டேர்முக்கு நான் என்ன பக்கெட்லேருந்து நான் மணி எடுக்க போறேன், மீடியம் டேர்முக்கு நான் என்ன பக்கெட்லேருந்து மணி எடுக்க போறேன், லாங் டேர்முக்கு என்ன பக்கெட்லேருந்து நான் மணி எடுக்க போறேன். ஒரு பக்கெட்ல எனக்கு எவ்வளவு இருந்தால் எனக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 2 years மேனேஜ் பண்றதுக்கு, 3 to 5 years மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு மணி தேவை, 5 years அண்ட் அபோவ்க்கு எனக்கு எவ்வளவு மணி தேவை, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பிஸியா இருப்போம். நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுவோம். பசங்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆஃபீஸோட திங்ஸை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். லோன் க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாருமே ரிட்டையர் ஆக போறோம். அந்த ஒரு நாள் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளோட இன்கம் ஜென்ரேட் பண்ண போற ஒரு அவென்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து தான் வரப்போகுது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் உங்களோட எம்ப்ளாயராகவே மாறப்போகுது. அங்கேருந்து உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரப்போகுது. உங்களோட சேலரியோட சப்ஸ்டியூட் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. அப்படிங்கிறப்போ அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக பண்ணணும் இல்லையா? அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன, உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல சேலரியை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறத கொஸ்டின் இன்னைக்கே நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டா பிளானிங் பண்ணணும், உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட டீமை நீங்க தாராளமா ரீச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹாய்ன்னு டைப் பண்ணீங்கன்னா போதும். எங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க தாராளமாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் உங்களோட கோல்ஸும் நீங்க சீம்லெஸ்ஸாக ரீச் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். கீப் ப்ராஸ்பரிங்.